ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். நாங்க இது வரைக்கும் நிறைய கேசஸ் பேசியிருக்கோம். ஒன்னொன்னுமே வந்து நீங்க இது வரைக்கும் பார்க்காத கேசஸ், இது வரைக்கும் கேள்விப்படாத கேசஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த கேஸ் ரொம்ப ரீசெண்டா நடந்த கேஸ் தான். நீங்க உங்கள நிறைய பேருக்கு இந்த கேஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, அதிர்ச்சியா இருப்பீங்க. பட் இதோட இன்னொரு சைடு, மீடியா கவர் பண்ணாத ஒரு சைடு, அண்ட் அதை வந்து ப்ரூஃபோட வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து த ஃபேமஸ் புராரி டெத்ஸ் பத்தின ஒரு வீடியோ தான். ஸோ புராரி டெத்ஸ்ல வந்து என்னன்னா, எல்லாத்துலயுமே வந்து ஒருத்தர் சாவாங்க, 2 பேர் சாவாங்க, இன்னும் நாங்க முன்னாடி சொன்னதுல ஒரே ஆள் நிறைய பேரை கொல்லுவாங்க. இப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்பேன் ஆஃப் நிறைய வருஷத்துல நடக்கும். அட் அ டைம் ஒரே இடத்துல 11 பேர் செத்துருக்காங்க. இதான் இந்த புராரி கேஸ். இந்த என்ன விஷயம்னா, அவங்க சாக போறாங்கன்னு அவங்களுக்கே அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் தெரியாது. அது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்றதா, மூட நம்பிக்கைகள்னு சொல்றதா, இல்ல ஒரே ஒரு ஆளோட பைத்தியக்காரத்தனம் சொல்றதா, இல்ல குடும்பம்லாம் சேர்ந்து ஒரு பைத்தியக்காரனை வளர விட்டாங்கன்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு புரியல. ஏன்னா மாஸ் சூசைட் அப்படின்னு இந்த கேஸை வந்து நீங்க டேர்மும் பண்ணிட முடியாது, மாஸ் மர்டர் அப்படின்னு இந்த கேஸை நீங்க டேர்ம் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன்ஸ் நாங்க வந்து இந்த வீடியோ போகும்போது நாங்க சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து, ஒரு பால்காரர் வந்து பால் டெலிவரி பண்றதுக்கு வராரு. இந்த கடையில எப்பயுமே வந்து ஒருத்தர் வந்து பால் வாங்கி வைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பால் கடை வச்சிருக்கிறதுனால சப்ளைஸ் எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க காலையில. அப்ப வந்து அவங்க பெல் அடிக்கிறாரு, யாரும் வரல. போன் அடிக்கிறாரு, யாரும் வரல. ஆல்ரெடி வந்து அந்த கடையில வாங்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. என்னடா இன்னும் கடையை திறக்கலையே, நார்மலா முன்னாடி திறந்துவாங்க. 6:37 திறந்து வியாபாரத்தையே முடிச்சிடுறாங்க. அன்னைக்கு 7:30 ஆகுது. அதுவும் அவங்க வீட்டு மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தா கடை. அவங்க ஒன்னும் வேற எங்கேயும் வேற இடத்துக்கும் போறதுக்கு சான்சஸ் இல்ல. அதுல இவங்க வரலையான்னு போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இல்லையா? அது மாதிரி அதுல ஒருத்தர் மட்டும் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் என்ன பண்ணிருக்காரு, என்னடா அது இன்னுமே பால் வரல, அது பால் வந்துருச்சு, ஆளுங்க இன்னும் கடையை திறக்கலையே, இன்னும் ஷார்ப்பா 6:30 டெய்லி திறக்கிறவங்களாச்சு அப்படின்னு ஒரு இது பண்ணி தட்டினாரு கதவை தட்டினா கதவை திறந்து கிடக்கு. அப்போ கதவை திறந்தாங்க, எல்லாம் எழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப கூப்பிட்டு பார்த்தாரு, கூப்பிட்டா எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி மேலதான் போய் பார்ப்போமே, ஏன்னா வீடு மாடியில கடைங்க கீழே. சரி மாடிக்கு போய் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே பார்த்தோன்னா அங்கேயும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. மாடிக்கு அவர் ஏறி போறாரு. போனோட அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. 11 பேர் தொங்கிட்டு இருந்தாங்க தூக்கு மாட்டி. சோ இத பார்த்து அதிர்ச்சி ஆகி என்ன பண்றதுனே தெரியாம கத்தி கூச்சல் போட்டு எல்லாரையும் வர வச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ்க்குமே இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா 11 பேரை அட் அ டைம் ஒரு இடத்துல ஒரு டெட் பாடியை பாக்குறதுன்றது வந்து போலீஸ்க்குமே ஒரு புதுசான ஒரு விஷயமா தான் இருந்திருந்தது. சோ அத வந்து எப்படி, ஏன் அப்படின்ற கேள்விகளுக்கான பதிலுக்கு தான் அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து சுத்தி தூக்குல தொங்குறாங்க. எப்படி நம்ம வந்து ஆலமரத்தோட விழுதுகள் தொங்குவோம் அது மாதிரி சுத்தி ரவுண்டா தொங்கிட்டு இருக்காங்க. இதுல எல்லாரும் வேற வேற வயசுக்காரங்க, எல்லாரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் வந்து இருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு பாட்டி மட்டும் வந்து அந்த 80 வயசு இருக்கவங்க மட்டும் இந்த ரவுண்டா நிக்கிறதுல இல்லாம தனியா ஒரு ரூம்ல வந்து கீழே விழுந்து கடந்து செத்துருக்காங்க. அவங்களுக்கு அடிலாம் வேறப்பட்டிருக்கு. மத்தவங்க யாருக்குமே எந்த விதமான அடிகள்லாம் இல்ல. பட் அவங்க இருந்த ஸ்டூல் வந்து தள்ளி வெட்டுக்கப்பட்டிருக்கு. அவங்க கண்ணு மூடி இருக்கு, காது மூடி இருக்கு, வாய் மூடி இருக்கு, கை கட்டப்பட்டிருக்கு, கால் கட்டப்பட்டிருக்கு, கழுத்துல துணி தொங்குது. இதை என்னன்னு சொல்றது, கொலைன்னு சொல்லலாமா இல்ல மாஸ் சூசைட் சொல்லலாமா? ஒருவேளை எல்லாருக்கும் கஷ்டமோ, அந்த குடும்பத்துல மொத்தமா கடன் வாங்கிட்டாங்களோ, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிட்டாங்களோ கடன்காரனுக்கு பயந்து, இப்படி பல விதமா ட்ராக்ல தோணும் இல்லையா? யாரோ ஒருத்தன் உள்ள வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அந்த பாட்டியை லாஸ்டா அவங்களையும் கொலை பண்ணி ஒரு ரூம்ல தள்ளிட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா கதவு திறந்திருக்கு. இப்படிதான் நம்ம யூஸ்வலா நம்ம நினைக்கிறதெல்லாம். இததான் அந்த போலீஸும் நினைச்சாங்க, மீடியாவும் இததான் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. பட் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புலப்பட ஆரம்பிக்குது. சோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிவர்ஸ்ல நடந்துச்சு. ஆனா நாங்க உங்களுக்கு ஸ்டோரியை ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றோம். ஆக்சுவலா அங்க இருக்கிற ஒரே சர்வைவிங் நபர் யாருன்னா, அந்த வீட்டுல இருந்த நாய். அந்த நாய் மாடியில அதுவும் ஒரு ஏதோ ஒண்ணுல கட்டி, அதாவது இவங்க எல்லாருமே தூக்கு மாட்டிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு ரெயிலிங்ல, அந்த ரெயிலிங்லயே மேல மொட்டை மாடியில இதை வந்து கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அது ரொம்ப ட்ராமடைஸ் ஆகி அந்த நாயை வந்து தூக்கிட்டு போறாங்க. ஒன்லி சர்வைவர் அந்த வீட்டுல அந்த நாய் மட்டும் தான். சோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப முன்னாடி நம்ம எடுத்துட்டு போலாம். இந்த ஃபேமிலியை வந்து பாட்டியா ஃபேமிலி நீங்க இருக்கவங்களா கூப்பிடுறாங்க. பட் ஆக்சுவலா இவங்க வந்து சுந்தாவத் ஃபேமிலி. ஏன்னா இதுல இருக்கிற ஒரு மெயின் பர்சனான வந்து நம்ம என்ன சொல்லலாம், குடும்ப தலைவர் கோபால் சிங் அப்படின்றவரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தாவத் அப்படின்ற ஃபேமிலி தெரியும். எல்லாரும் சர்நேம் வச்சுதான் அது பண்ணுவாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. சோ அந்த ஃபேமிலி, அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா சுந்தாவத் ஃபேமிலி, பட் அவங்க அம்மா பாட்டியா ஃபேமிலி. பட் இவங்க அப்பா வந்து இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்ட காரணத்தினால் அவரோட எல்லா ரைட்ஸையும் இழந்துட்டு அவரோட பேரையும் இழந்துட்டாரு. சோ இப்ப அவங்க அம்மாவோட இதுல சர்நேம்ல அழைக்கப்படுறாங்க. சோ இப்ப கோபால் சிங் அவர் வந்து கல்யாணம் பண்ணவங்க பேர் நாராயணி தேவி. இவங்க 2 பேருக்கும் வந்து 5 பசங்க. தினேஷ், சுஜாதா, புவனேஷ், லலித், அப்புறம் பிரதிபா. இந்த 5 பேர். இந்த பேர்ல நிறைய பேர் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். பட் 2 பொண்ணு 3 பையன், அவ்வளவுதான் நமக்கு தேவையானது. இதுலயும் ஒரு பொண்ணு ஒரு பையனை பத்தி நம்ம பேச வேண்டியது. ஆமா, ஏன்னா அவங்க 2 பேருமே இல்ல.
சர்வைவிங், இன்னும் உயிரோட இப்ப இருக்காங்க. நம்ம பேச வேண்டியது 3 பசங்க. சோ சுஜாதா அண்ட் தினேஷ் இவங்க 2 பேரும் இந்த கதைக்குள்ள வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இந்த ஸ்டோரியில இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முத இந்த போபால் சிங் அவரோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹரியானாக்கு மாறி இருக்காங்க. அங்க இருந்து வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. ஹரியானாலேயே வந்து இவர் வந்து நிறைய ஃபார்ம் வச்சு நல்லா வந்து ஒரு செழிப்பா இருந்திருக்காரு. ஏதோ ஒரு அளவுக்கு சாப்பாட்டு விவசாய குடும்பமா இருந்திருக்காங்க. ஆனாலும் பசங்க எல்லாம் வந்து பெருசா அவங்க படிக்கணும், நல்லா முன்னேறணும்னு மனசுக்குள்ள இருக்கு ஆசை இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பையனான தினேஷ் வந்து அவர் நல்லா ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிஷியன் வேலை, கான்ட்ராக்ட் வேலை பாத்துட்டு இருந்தாரு. சோ அவர் நல்லா இருக்கிறதுனால அவர் ராஜஸ்தான்ல செட்டில் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் துபாயில போயிட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, அவரோட ஃபேமிலி நல்லா செட்டில் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறமா 2 பசங்க இருக்காங்க இவருக்கு. சுஜாதான்றவங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ அதனால அவங்களும் இப்ப சீன்ல இல்ல. இப்ப சீன்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லலித், புவனேஷ் அண்ட் பிரதிபா. பிரதிபாவே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பட் கல்யாணம் பண்ணி அவங்க எந்த வீட்டுக்கு போனாங்களோ அங்க அவரோட புருஷன் வந்து ரொம்ப குடிகாரனா இருந்து ரொம்ப சீக்கிரத்துல இறந்துட்டாரு. சோ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே இவங்க கூடவே வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதுல லலித்துக்கு வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இவங்க ஹரியானால தொஹானான்ற இடத்துல இருக்கும்போது அங்க அவருக்கு பெருசா எதுவும் வந்து வேலை கிடைக்கல. சோ அவர் என்ன நினைச்சாருன்னா நம்ம எல்லாம் டெல்லிக்கு போலாம், புராரின்ற ஒரு இடத்துக்கு போவோம், அங்க எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி இவரு எங்க அம்மா அப்பா 3 பேர் தான் வந்திருக்காங்க. அவர் வந்து அந்த புவனேஷ்ங்கிறவர் வந்து அந்த ஊர்லயே இருந்துட்டாரு. அப்புறமா ஆனா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஓரளவு இவர் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஒரு வீடும் வாங்கிட்டாங்க. இங்க வீடு வாங்கின உடனே இவருக்கு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. இங்கேயே பக்கத்துல டெல்லியிலேயே ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம், அந்த பசங்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்கலாம் டெல்லியில போது. இவங்க வந்து கிராமத்துல தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து சவிதான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையன், அதாவது 2வது பையன் ஒய்ஃப் தான் சவிதா. அவங்களுக்கு 3 பசங்க, 2 பொண்ணு 1 பையன். அதுக்கப்புறமா அந்த லலித் இருக்காரு இல்லையா, லலித் வந்து ஒரு டீனான்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றாரு. அவங்களுக்கு ஒரு பையன். இவங்க இந்த பசங்க 2 பேரும் சின்ன பசங்க, 2 பொண்ணுங்களும் கொஞ்சம் பெரியவங்க. இதை தவிர்த்து அந்த பிரியங்கான்னு ஒருத்தவங்க அந்த வீட்டுல இருக்காங்க. அவங்க யாருன்னா இவங்களோட பொண்ணோட பொண்ணு, அந்த பிரதிபா அவங்களோட பொண்ணு. ஓகே. சோ இப்ப வந்து டீனா அண்ட் லலித் இவங்க 2 பேருக்கும் வந்து பிறக்கிற பையன் சிவம். அங்க புவனேஷ் அண்ட் சவிதா அவங்களுக்கு வந்து மேனகான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பையன் பேரு த்ருவ், இன்னொரு ஒரு பொண்ணு இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரே குடும்பமா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க. இதுல வந்து திடீர்னு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2007 அந்த டைம்ல வந்து இந்த வீட்டோட ஹெட்டான போபால் சிங் வந்து இறந்துடுறாரு. இறந்துட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த வீட்டுல என்னென்னமோ வித்தியாசமா நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004ல, அதாவது இந்த அப்பா இறக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து நம்ம லலித் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது, ஒரு கொலை முயற்சின்னு வேணா சொல்லிக்கலாம். என்ன நடந்ததுன்றது எக்ஸாக்டா இப்ப வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணி யாருமே போடல. அவர் வந்து ஒரு பிளைவுட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவருக்கும் ஓனருக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல. ஓனர் இவரை அடிச்சு போட்டு அந்த பிளைவுடுங்களா இருக்கும்ல அந்த கடையில இவரை வந்து பூட்டி பிளைவுட் கடைக்கே வந்து தீ வச்சிட்டான். கேட்கவே பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த விஷயத்தை இப்ப கூட வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலன்னா அது அதை விட ஜோக்கா இருக்கு. ஏன்னா இதையே போன் பண்ணி சொன்னது வந்து இவர்தான், லலித் தான். என்ன வந்து இப்படி போட்டாங்க, என்ன வந்து காப்பாத்துங்கன்னு அவங்க அண்ணனை கூப்பிட்டுருக்காரு. அப்ப வரைக்கும் அவருக்கு வந்து குரலும் நல்லா இருந்ததுக்கு, எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. அப்புறமா இவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா அவருக்கு குரலே போயிடுச்சு. எனக்கு பேச வரல. ஏதோ பைக் ஆக்சிடென்ட் நடந்தது, அது ரொம்ப முன்னாடி. அதுக்கும் நான் வரேன் அப்புறமா, அது ஏன்றது அப்புறமா வரேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வீட்டுக்கு வந்துடுறாரு, அவருக்கு குரல் போயிடுச்சு, அவர் பேச மாட்டேங்கிறாரு. இதுக்கு நடுவுல அவங்க அப்பா வேற இறந்துட்டாரு 2007ல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு டைரி எழுத ஆரம்பிக்கிறாரு. 2007ல அவர் இறந்துட்டதுக்கு அப்புறமா, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த டைரியில ஒன்னொன்னா அவர் எழுதிட்டே வர்றாரு. அதுல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றாரு. என் பையன் லலித் வந்து நல்லா ஆயிடுவா, நான் பாத்துக்கிறேன், நான் வந்து இந்த குடும்பத்துல வந்து வந்துட்டு போவேன். ஆனா அது வரைக்கும் அவர் பேசல. அவர் வந்து நான் இந்த குடும்பத்துல இனிமே இருந்துகிட்டே இருப்பேன், இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படிலாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க. இறந்து மேல் லோகத்துல போய் செட்டில் ஆகல, இங்கே இருந்துட்டு என் குடும்பத்தை நான் மெயின்டைன் பண்றேன். சோ அதுல வந்து என்ன ஆகுதுன்னா டெய்லி ஹனுமான் சாலிசா சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது காலையில மத்தியானம் நைட்டுன்ற மாதிரி இவரு மனசுல சொல்லிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல. கரெக்டா 1 வருஷத்துக்கு ஒரு திதி மாதிரி வரும் இல்லையா, 1 வருஷம் முடிஞ்சோடனே அப்போ லலித் பேசுறாரு, ஹனுமான் சாலிசா எல்லாரும் கூடயும் வந்து பாடுறாரு. அப்போ அவர் சொன்ன டைலாக் டாடி ஆகே, டாடி வந்துட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. டாடி வந்துட்டாரு, என்னடா பைத்தியக்காரத்தனத்தோட முதல் உச்சரிப்பு இதுதான். இந்த கதை நிறைய விதத்துல வந்து உங்களுக்கு சந்திரமுகி படத்தோட கிளிம்ஸ் நிறைய தெரியும். ஏன்னா அந்த மாதிரிதான் இருந்தது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பாக்குறவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல, கொஞ்சம் அவேர்னஸோட இருங்க. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தோடனே எல்லாரும் ஒரேடியா அப்படி அவங்க வந்துட்டார் அப்படிலாம் நம்பல. எல்லாருமே வந்து கொஞ்சம் இதாதான் இருந்தாங்க. பட் போக போக என்ன ஆச்சுன்னா வந்து லலித் நிறைய விஷயங்களை எழுத ஆரம்பிச்சாரு. இவன் இப்படி பண்றான் அது தப்பு, அவங்க அப்படி பண்றாங்க தப்பு, டெய்லி எழுத ஆரம்பிச்சாரு. இத ஒரு விஷயத்துலயும் வந்து ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இவர் சொல்றதுல ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ப ஒரு ஜர்க்கு கொடுத்து எல்லாரும் நம்ப ஆரம்பிச்ச விஷயம் வந்து பேசாத வாய் குரல் போயிட்டு அவரு பேசுறாருன்றதே ஒரு ஜர்க்கு இவங்க ஃபேமிலிக்கு. அதுக்கப்புறமா இவர் வந்து இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், இவங்களுக்கு வந்து நீ இது கடன் எல்லாம் அடைச்சிருவா, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்ன உடனே அதெல்லாம் சக்சஸா ஆக ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் பணம் விழுற மாதிரி இவர் சொன்ன 10 விஷயங்கள்ல ஒண்ணு நடந்ததுன்னு உடனே அது எல்லாரும் ஒண்ணு நம்ப ஆரம்பிச்சாங்க. இது என்னன்னா கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. சோ இத வந்து இவங்களே வளர்த்து விட்டுட்டாங்க. அதுதான் உண்மை.
இதுல என்ன ஹைலைட்னா இவங்க எல்லாருமே அவங்கள முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பூஜை புனஸ்காரம் இறங்கிட்டாங்க. இதுல ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் நஞ்சமா வந்துட்டு பேசுறது மட்டும் இல்ல, நிறைய பயமுறுத்தி இருக்காரு. ஆமா, ஏன் வந்து இது நிறைய எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்து எங்களுக்கு ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா மீடியால காமிச்ச நிறைய ஸ்டோரிஸா இருக்கட்டும், இல்ல படங்கள் நிறைய அவங்கள பத்தி இருக்கு, நிறைய சீரீஸ் எடுத்திருக்காங்க. பட் உண்மையான ஸ்டோரியை நாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த டாக்குமெண்ட்ரியில தான் நாங்க பார்த்தோம். அதுல ஏன்னா நார்மலா இந்த ஸ்டோரி நீங்க எங்க பாத்தீங்கன்னாலுமே யாருமே உண்மையை சொல்லவே இல்லைங்க. அதுதான் உண்மை. எல்லாரும் இத பத்தி இந்த கேஸ் பத்தி போட்டிருக்காங்க. ஆனா யாருமே உண்மையை சொல்ல, எல்லாரும் பொதுவா பேசிருக்காங்க. இப்ப நாங்க சொல்ல போற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதிர்ச்சியா கூட இருக்கலாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஏன்னா மீடியா சொன்னது வந்து என்னன்னா இவங்க எல்லாருமே தற்செயலா இறந்துட்டாங்க, எல்லாருமே பாவம், எல்லாருமே வந்து சூப்பர்ஸ்டிஷன்ல முழுகி இருந்தாங்க. பட் இல்ல, திஸ் வாஸ் a planned கைண்ட் ஆஃப் வந்து என்ன சொல்றது, மர்டர்னு சொல்லலாம். ஆனா வந்து செத்துருவாங்கன்னு நினைக்காத ஒரு மர்டர் மாதிரி. இது என்னன்னு நான் கோட் பண்றதுன்னு தெரியல. பட் இது ஒருத்தரோட முழு முதல் மொத்த பேரோட தப்புன்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. ஒரே ஒரு ஆளோட டாமினேட் பண்ணணுங்கிற நேச்சரோ இல்ல சைக்கோ அவர் என்ன பத்தி என்ன டிஸ்கிரைப் பண்றதுனே தெரியல. ஆனா அவர் ஏதோ ஒரு பாதிப்புல ஆரம்பிச்சு தன்னோட அது மேபி அவருக்கு தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஏதோ நினைச்சிருக்கலாம் போல, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அவர் வந்து என்ன சொல்றதுனே தெரியல. இதனால பல பேர் வந்து அநியாயமா வாழ்க்கையை இருந்திருக்காங்க. இப்ப லலித் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருமே வந்து லலித் சொல்றது படி கேட்கணும், லலித் கிட்ட நான் தான் சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பா எழுதுற மாதிரி எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம யார்கிட்ட பேசினாலும் மிமிக்ரி பண்ற மாதிரி அவர் அவங்க அப்பா குரல்ல பேசுறாரு. அப்பா குரல்ல பேசி நான் தான் வந்திருக்கேன், நான் தான் இதை சொல்றேன், லலித் எதுவும் பண்ணல, நான் அப்படின்னு வந்து அவரோட அப்பா பேசுற மாதிரி இவர் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்ணது வந்து யாருன்னா இவரோட அண்ணனையும், அண்ணன் வைஃப், அண்ணன் பசங்க. அவங்க மேல என்ன கோவம் இவருக்குன்றத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு யாருமே முன்னெடுக்கல. ஏன்னா இந்த கேஸையே வேற ஒரு திசையில மாத்தி விட்டுட்டாங்க. இவரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க எழுதுனதெல்லாம் வந்துட்டு சவிதா வந்து இன்னும் அவளுக்கு வந்து அடுப்படியில வந்து மனசே இல்ல. ஏன் இல்ல, இருக்கணும், அவதான் சமைக்கணும், அவதான் எல்லாருக்கும் போடணும், அவதான் எல்லாரையும் பாத்துக்கணும், என் பொண்ணு பிரதிபாவை இன்னும் நல்லா பாத்துக்கணும், அவளெல்லாம் வேலை எல்லாம் வாங்க கூடாது. அவளுக்கு ரொம்ப கோவம் வருது சவிதாக்கு, கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும். அது என்ன கோவம் வர்றது, அப்படிலாம் கோவம் எல்லாம் படக்கூடாது, டீனா மாதிரி இருக்கணும். என்ன மருமக டீனா மாதிரி எல்லாரும் நடந்துக்கணும். இதெல்லாம் அவர் சொல்லும் போதே நியாயமா அந்த ஃபேமிலில நிறைய பேருக்கு அது டவுட் வந்திருக்கணும். எப்படி தன்னோட ஒய்ஃப், தன்னோட பையன் எல்லாத்துலயும் சிறந்தவங்க, அதே வந்து அண்ணனோட ஒய்ஃப், அண்ணனோட பொண்ணு எல்லாம் கேவலமானவங்க, தன்னோட அண்ணி வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிடக்கூடாது. அவங்க சவிதான்றவங்க பேசவே மாட்டாங்களாம். 24 ஃபேமிலில இருந்து வந்துட்டு அந்த குடும்பத்தையே பாத்துக்கிட்டு இருந்தவங்க 24 மணி நேரமும் வந்து அடுப்படியே கதின்னு கிடக்கிற ஒரு ஆளை இன்னும் நீ இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப மாமியாரை பாத்துக்கல, நீ நாத்தனாருக்கு வந்து சரியா செய்யல, நாத்தனார் பொண்ணை அன்பா பாத்துக்கல, இப்படி ஒவ்வொன்னையா சொல்லி அந்த லேடிய சுத்தமா அப்படியே டம்ப் பண்ணிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில பார்த்தா சவிதா அவங்களோட அம்மா வீட்லயும் ஒண்ணும் சரியா இருக்க மாதிரி தெரியல. ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களும் ஓவரா இருக்காங்க, ஃபேமிலியா இருக்காங்க. அவங்க வந்து அது அவங்க இறந்துட்டத கூட ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. ஆமா, ஐயோ பாவம் இறந்துட்டாங்க, நல்ல பொண்ணு, பாவம், எங்க கிட்ட எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஐயோ பாவம் செத்து போயிட்டாங்க, சரிங்க அதை பத்தி நாங்க இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் விக்டிமா ரொம்ப பெரிய ரோதனை அனுபவிச்சது சவிதா அவங்கதான். அந்த இந்த இறப்பு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். ஏன்னா அவங்க அநியாயத்துக்கு பாடு. இந்த சைட வந்து எந்த சீரீஸும் எந்த கன்றாவையும் எந்த வீடியோவும் சொல்லவே இல்லை. இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில தான் நாங்க பார்த்தோம். அதுலயுமே இவங்களை ரொம்ப மெயின் பண்ணல. பட் அவங்க என்னெல்லாம் எழுதிருக்காங்கன்னு படிச்சாங்க பாருங்க, அதுலயே புரிஞ்சிருச்சு. தன்னோட அண்ணனோடய அண்ணன் ஃபேமிலியே டம்ப் பண்ணணும், தான் மேல இருக்கணும் அப்படின்ற ஒரு பைத்தியக்காரத்தனத்துல அவங்க அப்பா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இந்த லலித்ங்கிறவங்களும் டீனாங்கிறவங்களும் சேர்ந்து பண்ண ஒரு மிகப்பெரிய நாடகம் மாதிரி இருக்கு இது. ஆனா இதுல கடைசியா அவங்களே அதுல இரையாயிட்டாங்க. அதுதான் உண்மை. இங்க வந்து இவங்க அண்ணன் வைஃப் இருக்காங்க, அப்பா போயிட்ட அப்புறமா இவங்க தலையெடுத்த கூடாது அப்படின்றதுக்காக இவர் பண்ண பெரிய நாடகமா இருக்கு இது. அது மட்டும் இல்லாம அண்ணன் எல்லாம் வந்து பெருசா படிக்கல, அண்ணியும் பெருசா படிக்கல, சோ இவங்க ஏறி மிதிச்சிட்டாங்க. ஏன்னா இவரு ஏதோ படிச்சிருக்காரு, இவர் வைஃப் MA சோசியாலஜி. இந்த எல்லா விஷயமும் அவங்கதான். இல்ல படிப்புங்கிறது ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்காக இருக்கணுமே தவிர ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அந்த படிப்பு யூஸ் ஆயிருக்கணும். இது ரொம்ப கேவலமா இருக்குங்க. அந்த மாமியாருன்றவங்க ரொம்ப பாவம். அவங்க எதுக்குமே அந்த வீட்டுல எந்த விஷயத்துக்குமே தலையிட மாட்டாங்க போல இருக்கு. ஆல்ரெடி ஒரு நாத்தனார் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க எல்லாருமே நல்லா அன்பா ஒத்த அனுசரணையா தான் நடந்திருக்காங்க. ஆனா அந்த சவிதாங்கிறவங்க, அதாவது அந்த அண்ணி கேரக்டர் உண்மையிலேயே உண்மையான விக்டிமே அவங்கதான் பாவம். அவங்க கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலை செய்யற ஒரு வேலைக்காரியா அவங்க வச்சிருந்திருக்காங்க. அவங்க லலித் சுதந்திரமும் கிடையாது. ஆமா, லலித்ன்றவர் வந்து ஸ்டார்டிங்ல லலித் நல்லவன், லலித்த கேளுங்க, கொஞ்சம் போக லலித் டீனா மாதிரி எல்லாரும் இருக்கணும், அப்புறம் போக லலித் டீனா சிவம் மாதிரி இருக்கணும். சிவன் குடும்பத்தை ஒரு நிலை நிறுத்திக்கிட்டாரு. த்ரூவ் வந்து ரொம்ப போன் பாக்குறான். அதுல கூட பாருங்க, தான் பையனும் அவர் பையனும் ஒரே ஏஜ் குரூப் தான் பாவம், 2 பேருமே நல்லா ஸ்கூல்ல படிக்கிற பசங்க. ஆனா தன்னோட பையனை அவர் சொல்லல. அவர் வந்து அண்ணனோட பையனை சொல்லியிருக்காரு, இவன் எப்ப பாரு போனை பாக்குறான், முதல்ல அதை நிறுத்தணும், இது ரொம்ப கேவலம்,
பக்தியில ஈடுபடணும். மேல் சாவனிஸ்ட் மாதிரி நடந்த ஒரு மனுஷன் தான் அந்த லலித்ன்றவர். இவர் எவ்வளவு பெரிய தப்பான ஆளா பாக்கணும். ஆனா இவர் அப்படியே பாவப்பட்டு, இப்போ ஒரு சைக்கோ அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க, அவருக்கு எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க, அவர் எவ்வளவு திட்டுவாங்க. ஆனா இங்க இவருக்கு பாவம் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவர் வைஃபையும் தான் பேசியிருக்காரு, வைஃபையும் வந்து பண்ணிருக்காரு. கொஞ்ச நாள் போக போக அவங்க வைஃப் வந்து ஏதோ ட்ராக் மாத்தி விட்டுட்டு இருக்காங்க இவரை. அதுக்கப்புறம் இவரு அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா இப்ப இவர் தலை எடுக்காரு, அப்ப இவரு வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னா இவங்களும் ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு ஆகலாம் இல்லையா? சோ அதனால இவங்க ட்ராக் மாதிரி அங்க வந்துட்டாங்க. அதாவது பையனா சரண்டர் ஆகிட்டாங்க. படிப்பு, இந்த படிப்பை அவங்க அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. தன்னோட புருஷனையே தனக்கு அடிமையாக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல பேசும்போது ஏன் என்னோட பையன் சஃபர் ஆகிறான், லலித் சஃபர் ஆகிறான், உங்களை நீங்க செஞ்ச பாவத்தால டீனா சஃபர் ஆகுறாங்க, நீங்க செஞ்ச பாவத்தால சிவம் சஃபர் ஆகுறாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து கேடு கட்டவங்க எல்லாம். நான் வந்து செவ்வாய்க்கிழமை, அப்புறம் வந்து வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வருவேன் அப்படி சொன்னாலும் அப்புறம் டெய்லி வர ஆரம்பிச்சு டெய்லி பேசி ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி இந்த இவர் மட்டும் நல்ல, அதாவது அவங்க பண்ணதுலயே ஒரு நல்ல காரியம் என்னன்னா கெட்டதுல ஒரு நல்லதுன்ற மாதிரி இந்த எழுதி வைக்கிறதுங்க. இந்த எழுதி வச்ச நோட்ஸ் கிடைக்கலன்னா கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் இந்த கேஸ் என்ன ஆச்சு. அதாவது நிறைய தப்பா எல்லாம் பேசி ஒரு சில ஜாதி சங்கங்கள்லாம் உள்ள நுழைஞ்சு ஏதோ ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை கொலை பண்ணிட்டா மாதிரியும், என்னோட ஜாதிக்காரங்களுக்கு நீதி வேணும், செத்து போனவங்களுக்கு, செத்து போன ஜாதியை சேர்ந்த அந்த ஜாதிக்காரங்களோட சங்கத்து தலைவன் நானு, அந்த செத்து போன ஜாதிக்கு நான் வந்து நியாயத்தை வாங்கி தரேன். மீடியால பேய் வீடு, தாந்திரிக வீடு, அது இதுன்னு என்னென்னமோ கன்றாவி எல்லாம் உள்ள நுழைச்சி 1% கூட அவங்க மத்தவங்க சொன்னதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது. கடைசியா அவங்கள ஏதாவது நோட் எழுதி வைக்கணும்னு சொன்னாங்க. இப்பதான் சொன்னாங்க அதுல சூசைட் நோட்டே இல்ல அப்படின்ட்டு. எதேச்சா இவங்க போய் அந்த பூஜை ரூம்ல பக்கத்துல ஒரு நோட் இருந்திருக்கு, அதை எடுத்து பார்த்த பாவம். அதையும் சும்மா இல்ல, இந்த மீடியாக்காரங்க அதையும் காசு கொடுத்து ஏதோ போலீஸ் மூலியமா ஏதோ பண்ணி போட்டோஸ் எடுத்து அதையும் எடுத்து போட்டாங்க. அது என்ன ஏதெல்லாம் தெரியாது. இதுல மட்டும் இல்ல, இந்த ரெஜிஸ்டர் மாதிரி 11 ரெஜிஸ்டர் கிடைச்சது. இப்ப இது 11 ஒரு இருக்கு இல்லையா, மீடியா இதை புடிச்சுக்கிட்டாங்க. 11 ரெஜிஸ்டர் கிடைச்சது. இந்த வீட்டுக்கு வெளியில 11 பைப் இருக்கு. அதுல வந்து ஒரு பைப்பா வச்சிருக்காங்க. அதை ஏன் வச்சாங்கன்னு இப்ப வரைக்கும் புரியல. அது என்ன நியூமராலஜி மண்ணாங்கட்டின்றது தெரியல. இல்ல அவங்க சொல்றதுலயும் எதுவும் தப்பு இல்லையே. இறந்து போனதுல 4 ஆம்பளைங்க, மத்தவங்க எல்லாம் லேடிஸ். 7 பேர். 4 வந்து ஸ்ட்ரெயிட் பைப்பாவும் வளைஞ்சி இந்த பொசிஷன் வளைஞ்ச மாதிரி இருக்கிறதுல மொத்தம் 7 பைப்பும் அங்க வச்சிருக்காங்க. கேட்டா வென்டிலேஷனுக்காக வச்சிருக்காங்க. இவ்வளவு பைப்ல என்னங்க வென்டிலேஷன்? அதுவும் இந்த மாதிரி பொசிஷன்ல சிலது, அதுவும் எப்படி இவங்க இறந்தாங்களோ, அந்த தூக்கு போட்டு இறந்துருந்தாங்களோ அதே பொசிஷன்ல அந்த பைப்ப வந்து செவுத்துல புதைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல காலம் ஓடுச்சு. 2018ல நடந்தது இது. 2007ல இருந்து 2018 19 இது 11 வருஷம், 11 மெம்பர்ஸ், 11 டோர்ஸ், 11 விண்டோஸ். அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு அந்த வீட்ல வந்து இந்த பிரியங்கான்ற பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்தது, அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்தது. லலித் பண்ண நிறைய விஷயங்கள்ல ஒரு நல்ல விஷயமும் இதேதான். நல்ல விஷயம் இல்ல அவர் சொன்னதுல. இப்ப வந்து பிரியங்காக்கு இந்த வரன் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எக்ஸாம் போய் இவங்க போய் பாஸ் பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த வேலை உனக்கு கிடைச்சிருவாரு, அது கிடைக்காது. மறுபடியும் இன்னொன்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப பயங்கர டேலண்டடான பொண்ணு. அந்த டேலண்ட் கிடைச்ச வேலை தான் அது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் நீ உனக்கு இந்த வேலை கிடைச்சிடும், இந்த வேலை கிடைச்சிடும், இந்த வேலை கிடைச்சிடும்னாரு. கடைசியா ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஆனாலும் இவங்க இதை நினைச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு ஷாப் வச்சாரு. ஒரு ஷாப் 2 ஷாப் ஆச்சு. இவரே ஒரு பிளைவுட் ஷாப் வச்சாரு. சோ இந்த மாதிரி அந்த வீட்டுல வளர்ச்சிகள் வந்த உடனே இவரை ரொம்ப பயங்கரமா நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. அந்த பிரியங்காங்கிற பொண்ணுக்கு 30 வயசு ஆச்சு. அது வரைக்கும் வரனெல்லாம் தட்டி போகுது. இவரு ஒவ்வொரு தடவை இந்த வரன் முடிஞ்சிரும், அது எதுவுமே முடியல. கடைசி இந்த வரன் கண்டிப்பா முடிஞ்சிடும், உனக்கு செட் ஆயிடும். அதே மாதிரி அது செட் ஆயிடுச்சு. அதுல அந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு டேட் பிக்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுவும் 11. அவங்க கல்யாணம் பண்ணாங்கல்ல, அது நவம்பர் மாசத்துல பிக்ஸ் ஆயிடுது. இது எல்லாத்த விட நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கல்யாணம் பிக்ஸ் பண்ணது, இந்த கல்யாணம்னு ஒரு உள்ள வந்தது இல்லையா, இதனாலதான் இவங்க செத்தது. அப்படியா? ஆமா. ஏன் அப்படின்னா நம்ம லலித் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குடும்பத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி கட்டுக்கோப்புல வச்சிருக்காரு. யாரையும் வெளிய விடாம, யாரும் வந்து வெளில யாரு கூடயும் பெருசா எல்லாம் பேசலாம் கொள்ளலாம். ஆனா இந்த விஷயத்தை பத்தி யாரும் வெளியில சொல்லக்கூடாது. ஒரு டைமுக்கு மேல எல்லாரும் வெளியில இருக்க கூடாது. வெளில இவர் இருந்தாருன்னா எல்லாரும் போய் விளையாடலாம், ஜாலியா இருக்கலாம். இவர் வெளியில வந்தாருன்னா தீபாவளிக்கு பட்டாசுக்கு குழந்தைங்க வெடிக்கணும்னா கூட அது இவரோட பிரசன்ஸ் இருந்தா மட்டும் தான் வெடிக்கலாம். மத்தபடி நாட் அலவ். இது மட்டும் கிடையாது. இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஒண்ணு சொன்னோம் பாருங்க. இந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணது இந்த ஒரு வேலையில, அதுவும் ஆபீஸ்ல பெரிய சிஇஓவே ஜாபுக்கு போயிருக்கு அந்த பொண்ணு. சீனியர் மேனேஜராவே அந்த பொண்ணு போயிருக்கு. ஆனா அந்த கம்பெனில ஒருத்தருக்குமே இந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆனதே தெரியாது. இந்த பொண்ணு Facebookல இருக்கு. இது Facebookல வச்சுதான் இதை கண்டுபிடிச்சாங்க. இது இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கு, இதுக்கு இந்த மாதிரி இருக்கு, இது இந்த கம்பெனில இருக்குன்னு. அந்த கம்பெனில இருக்க மொத்த பேருக்குமே இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதே தெரியல. அப்ப வந்து யார் கூட பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா டெய்லி இந்த வீட்டுல பூஜை நடக்குது. இந்த பூஜையை பத்தி வெளியே சொல்லக்கூடாது. ஒரு எல்லாரும் வந்து இப்படியே பேசி உள்ள வச்சிருந்தா அப்ப அவங்க மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகி இதெல்லாம் நம்பி இவர்கிட்டயே இருப்பாங்கன்ற ஒரு கேவலமான பிளானிங் லலித்தோடுது. லலித்ல ஏன் இந்த கல்யாணம் இவர் வந்து சாவடிச்சிருக்கீங்க எல்லாரையும் சொல்ல வர. லலித்துக்கு ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா
இவங்க எல்லாரும் நம்ம கையை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 11 வருஷம் கட்டி ஆண்டுட்டாரு. ஆனா இப்போ தோல்வியை ஒத்துக்க மனசு இல்ல, இது ஒரு கிங்டம் அப்படி வச்சுக்கோங்க. இது அவரோட ராஜ்யம். இந்த ராஜ்யத்தோட பிரஜைகள் இவங்க எல்லாம். இவர் சொன்னா எழுதுவாங்க. ஏன்னா இந்த பிரியாகான்றவங்களும் வந்து இவர் பேசுறதெல்லாம் அப்பப்ப டாடி வந்துட்டாருன்னு அவர் பேசுறது எல்லாத்தையும் இவங்க எழுதி வைப்பாங்க. இல்ல மேனகான்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க எழுதுவாங்க. இவங்க எல்லாம் எழுதி வைப்பாங்க ரெஜிஸ்டர்ல. அவர்தான் எழுதுவாருல, இல்ல இவங்களும் எழுதுவாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா வேற ஒரு குடும்பம் உள்ள வருது. அப்போ இந்த பொண்ணு வெளியே போகுது, இந்த ரகசியங்களும் வெளியே போகுது. இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு வெளில போகுதுன்னா இந்த வீட்டோட ரகசியங்கள் எப்படியாவது வெளியில போயிடும். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு போகுது. நீங்க ஃப்ரெண்ட்ஸை தடுக்கலாம், யாரை வேணா தடுக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டை தடுக்க முடியாது. ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியோ ஹஸ்பண்ட் கிட்டயோ இந்த விஷயத்த சொல்ற மாதிரி வரும். இவரு அவங்க அவ்வளவு லூசிங்களா இருப்பாங்கன்னு இவரால வந்து கெஸ் பண்ண முடியாது. இவர் சொல்ற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இவர்கிட்ட இருக்கணும்னு அவங்களுக்கு எதுவும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அவசியமே கிடையாது. சோ அவங்க இவரோட டிராப்ல விட மாட்டாங்க. சோ இந்த பொண்ணுக்கு நிச்சயத்துக்கு முன்னாடில இருந்தே இவர் சரியில்லை. லலித் யார்கிட்டயும் பேசல, ரொம்ப ரிசர்வ் ஆயிருக்காரு. யாரா பேசினா கூட மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாராம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. சோ இந்த கல்யாண தப்பையும் அவர் என்கேஜ்மெண்ட் அப்பயும் யாரையும் கூப்பிடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க வச்சிருந்திருக்காரு. பட் நல்லா கிராண்டாவும் செலவு பண்ணும். 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து என்னன்னா இந்த வீட்டோட யூனிட்டி போகுது அப்படின்னு ஒரு பேச்சு யூனிட்டி போகுதுன்றத விட தன்னோட தலைமை இறங்குதுன்றத அவர் ஃபீல் ஆயிட்டாரு. அதுக்கு அவர் வச்ச பேரு எல்லாரோட ஒற்றுமை போகுது. அப்போ எல்லாம் ஆலமரத்தோட வேர்கள் மாதிரி ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு சடங்க பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து இத சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கயிறு நல்ல புடவையோ துப்பட்டாவே எடுத்து அவங்க கழுத்துல மாட்டிக்கிட்டு ஒரு 7 நாள் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அவரு. ஆமா, ஆனா இது 7 நாள் நடந்துதா? ரிஹர்சல் ஆனா 2-3 நாள் பண்ணிருக்காங்க. வெறும் நின்று இறங்கி இருக்காங்க. எல்லாரும் பண்ணல. எல்லாரும் டைமிங் வேற கொடுத்திருக்காரு. முதல் நாள்ல 20 நிமிஷம், இன்னொரு நாள்ல 5 நிமிஷம், இன்னொரு நாள்ல அது மாதிரி இந்த டைம்ல இந்த மாதிரி நிக்கணும், இப்படிதான் நிக்கணும், இவங்க இந்த இடத்துல பொசிஷன்ல நிக்கணும்னு சொல்லிருக்காரு. ஒரு ஸ்டூல் வாங்கி அந்த ஸ்டூல் மேல இவங்க எல்லாம் ஏறி நின்னு அந்த துப்பட்டா எடுத்து அவங்க கழுத்துல போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் வந்து எல்லா துவாரங்களையும் அடைச்சு மூக்கு இருக்கட்டும், அவர் வந்து கையை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு எல்லாரும் நிக்கணும். அப்புறம் மூச்சு தானா வெளியே போகுது. இல்ல இதெல்லாம் பண்ணிட்டா வந்து அங்க ஒரு தண்ணி எடுத்து வைக்கணும். அந்த தண்ணியோட நிறம் மாறிட்டோம்னா அப்பா டாடி வருவாரு. டாடிய வந்து வந்துட்டோன்னு எல்லாரும் வந்து டாடி வந்து எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாயிட்டு அவரோட இதுக்கு போயிடுவாரு. அப்படி அப்பாவை பார்க்கவே முடியாது. ஆமா, அப்பாவை பார்க்க முடியாது. இதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாரையும் வந்து புது ட்ரெஸ் வாங்க வச்சு ஆர்டர் பண்ணி ஒரு 28 சப்பாத்தி மட்டும் வாங்கி இவங்க வீட்டுல சன்னாலாம் பண்ணி அந்த பசங்களுக்கு அடுத்த நாள் ஸ்கூல் போறதுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சு அப்புறமா வந்து அடுத்த நாள் இவங்க இருக்க போற மாதிரியே எல்லா காரியத்தையும் பண்ணி வச்சுட்டு இவங்க வந்து அந்த இதுல ஏறி நிக்கிறாங்க. அப்ப கூட அந்த அண்ணனுக்கு இதுல உடன்பாடே இல்ல. குழந்தைங்க வேண்டாம்னு அடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் எப்படி எல்லாரும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இவரோட பிள்ளைங்க தான் எல்லாரும் சேர்ந்து நிக்கினாங்க. நின்னப்போ ஒரு மேட்டரும் இல்ல. எல்லாம் மந்திரம் எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் நடந்ததுதான் பிரச்சனை. இந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரோட வாய் மத்தவங்க எல்லாம் சாதாரணமா முடியும். இவங்களுக்கு எல்லாம் துணியை போட்டு உள்ள அமுக்கி வச்சிருந்தாங்க பசங்களுக்கு. இப்ப இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் டாடி வரல, டாடி வரேன்னு சொன்னாரு, ஏன் டாடி வரல. இவர் மட்டும் வந்து அவர் லூசா கட்டியிருந்தாரு. அவர் கையால லூசா கட்டியிருக்காரு. அவரோட வைஃபும் கையில லூசா தான் கட்டிருக்கு. மத்தவங்க டைட்டா அந்த டெலிபோன் கேபிள் வயர் வச்சு கட்டி வச்சிட்டாரு. அப்ப வந்து கண்ணை திறந்து இவர் பார்த்தா டாடி வரலையே, டாடி எங்க அப்படின்னு பாக்குறாரு. அப்புறமா தான் வந்து அவருக்கு திடீர்னு அவரோட மூளையில வந்து ஒரு பிரகாசம் எரியுது. சின்ன மூளைய பெரிய மூளை தின்னு. ஆமா, அதாவது ஆலமர விழுதுகள் மாதிரி இருக்கணும். விழுதுகள்லாம் நின்னுட்டா இருக்கும், எல்லாம் தொங்கிட்டு தானே இருக்கும் அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணம் மண்டையில வந்ததுல அவங்க அம்மா வந்து இதுல நிக்க முடியாதுன்றதுக்காக அவங்கள ஒரு கபோர்ட்ல வந்து பெல்ட் வச்சு வந்து கழுத்தை நெரிச்சு வச்சிருந்தாங்க. அதை வந்து இவர் தள்ளி விட்டாரா இழுத்து விட்டாரா அங்க ஸ்ட்ராங்குலேஷன் நடந்திருக்கு. அதுலதான் வந்து அவங்க துடிச்சு கீழே விழுந்து வந்து இறந்துருக்காங்க, மண்டை உடஞ்சி. இவரு மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அங்க இருந்த மத்த கேபிள் வயர் எல்லாம் எடுத்து எல்லாரோட ஸ்டூலையும் இன்டர் கனெக்ட் பண்ணி அந்த கேபிளை வச்சு அதை வச்சு அட் டைம்ல இழுத்தாரு. இழுத்தது மட்டும் இல்லாம அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இவரும் வந்து மாட்டிட்டாரு. அப்ப வந்து அந்த சீரீஸ்ல எல்லாம் பார்த்தா அந்த செகண்டுக்கு வந்து அவருக்கு அவங்க டாடி தெரிஞ்ச மாதிரியும் கலர் மாறின மாதிரியும் எல்லாம் காமிச்சாங்க. அப்புறமா எல்லாம் போயிட்டாங்க, அவங்க இவங்க செத்துட்டாருன்ற மாதிரி. எங்களோட இதுல வந்து என்னன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் இறந்தாங்க, எக்ஸப்ட் ஃபார் இவரு கொஞ்சம் லேட்டா தான் இறந்திருக்காரு. அப்போ இவங்க எல்லாரும் வந்து ஐயோ செத்துற போறாங்கன்ற பயத்துல இவரும் வந்து தட்டி விட்டு செத்துக்கலாம். அதான் வந்து நடந்திருக்க முடியும். இதுல வந்து அந்த அண்ணன் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து கையை எப்படியோ அவுத்துட்டாரு. அவரு இழுக்க ட்ரை பண்ணிருக்காரா, முடியல. நீங்க இன்னும் போனீங்கன்னா கூகுள், நான் இதுல போட்டோஸ் போடல, ஏன்னா வந்து அந்த கொடுமைலாம் தயவு செஞ்சு பார்க்கவே பார்க்காதீங்க. குழந்தைங்க எல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இன்னும் வந்து ஃபுல் போட்டோஸே இருக்கு கூகுள்ல, வீடியோவே இருக்கு, வீடியோ இருக்கு, போட்டோஸ் இருக்கு. ஒரிஜினல் கிரைம் சீனையே வந்து அங்க போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோகம் வரவே வேணாம். புல் பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு மொத்த ஜெனரேஷனே போயிடுச்சு. 3 ஜெனரேஷன் குழந்தைகளை வந்து சூசைட் பண்ண சொல்றது ரொம்ப கஷ்டம். இது நான் ஏன் சூசைட் இல்லன்னு சொல்றேன்னு தெரியுதா? ஏன்னா இவங்க எல்லாம் அடுத்த நாள் வந்து உயிரோட இருப்போம் தான் நினைச்சாங்க. இது மாஸ் மர்டரும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் தானா வந்து நின்னாங்க.
இது என்னன்னு சொல்றதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கே முடியல. ஏன்னா அதை பார்க்கவே அந்த கொடுமையை தாளல. பக்கத்து வீட்டுல இருக்கவங்களும் அவ்வளவு நல்லா பழகுவாங்க, அவ்வளவு நல்லா பழகுவாங்க, அவ்வளவு நல்லா பழகுவாங்க. மனசுக்குள்ள உள்ள 1008 அழுத்தத்தை வச்சுக்கிட்டு வெளியில அழுத்தம் மட்டும் அந்த லலித் அவரோட மனசு பூரா அழுக்கு அழுக்கு. அந்த படுபாவி அவர் மட்டும் செத்து இருந்தா இந்த ஃபேமிலி இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாங்களோ, நல்ல சாப்பாடு இருந்திருக்குமோ இல்லையோ, ஆனா நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. அது அந்த ஆள் முதல்லயே செத்து சுண்ணாம்பாயிருக்கலாம். இது என்ன வந்து கடையில எண்ணிக்கை வந்து நெருப்ப வச்சு கொடுத்து இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து 1988ல அவருக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல அவரால் எக்ஸாம் எழுத முடியல, நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. அந்த டைம்ல அவருக்கு தலை தான் அடிபட்டுருக்கு, மண்டையில பயங்கரமா அடிபட்டு ரொம்ப நாள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இது வந்ததுல தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தூங்கிக்கிட்டே இருந்தாருன்றாங்க. அது வந்து எல்லாருமே சொல்றாங்க. லைக் அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்து ஒரு ட்ராமாட்டிக்கா இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு சைக்கோசிஸ் பிஹேவியர் எப்படியும் உள்ள வந்துருமா. ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அவங்களுக்கு அப்படின்னா அவங்க எப்படி இந்த மாதிரி சைக்கோசிஸ் பிஹேவியர் உள்ள வரும். ஆனா இந்த சைக்கோவா மாறுறதுக்கு படத்துல இல்ல, அந்த படத்துல ஒரு சீன் காமிச்சாங்க. அது நிஜ லைஃபா என்னன்னு தெரியல. அவர் வந்து டாக்டர் கிட்ட நான் போனேன், மறுபடியும் என்ன கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லுமா. அவங்க ஒய்ஃப் ஏன் டாக்டர் கிட்ட போறீங்க, அப்பா அவங்க கிட்ட வந்துட்டாருல்ல, நீங்க ஏன் டாக்டர் கிட்ட போறீங்க, டாக்டர் கிட்ட போனா நிறைய விஷயங்கள் மாறும், அதை மாத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு சீன் வருது அந்த படத்துல. அப்ப இவங்களும் ஈக்குவலா அது வந்து இவங்க வேணும்னே இவரை வந்துட்டு அதுல இருந்து வெளியில வரக்கூடாது, இப்படி இருந்தாதான் நம்ம சுகமா வாழலாம், அந்த ஃபேமிலி அண்ணன் ஃபேமிலி டாமினேஷனை குறைச்சிட்டு நம்ம வரலாம் அப்படின்னு நினைச்சு இவங்க பண்ணாங்களோ என்ன கண்றாவின்னு தெரியல. இது இன்னொன்னு வந்து சைக்கோசிஸ்ல வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணி விட்டாதான் இந்த மாதிரி சைக்கோட்டிக் பிஹேவியர் உள்ள வரும் அப்படின்றாங்க. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தான் அந்த நிச்சயதார்த்தம். அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆகாம அது வீட்லயே இருந்திருந்தா நிச்சயதார்த்தம் ஆகும்போது இவங்க பயங்கர சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இவர் மட்டும் கம்முனு இருக்கு. இவர் மட்டும் நீங்க அந்த வீடியோ கூட இருக்கு, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இவர் மட்டும் மூஞ்சி பாத்தீங்கன்னா செத்து போன மாதிரி மூஞ்சி குறுக்கமா வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் முக்காவாசி எல்லா ஈவென்ட்லயும் இவர் தான் இருப்பாரு, முன்னாடிதான் ஃப்ரண்ட்ல இருக்கணும் எல்லாத்துலயும். அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ரொம்ப கேவலமான ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த ஆங்கிள் வந்து புராரி கேஸ்ல நிறைய பேர் பாத்திருப்பீங்களான்றது எனக்கு தெரியல. இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இருக்கிற எல்லாத்துலயும் அந்த ஃபேமிலி பாவமா காட்டுறாங்க. உண்மையில அந்த ஃபேமிலி பாவம் தான். ஆனா இந்த லலித்ங்கிறவரு மோசமான இதை விட இன்னும் கொடுமை என்னன்னா, அவங்களோட சொந்த பிரதரும் சிஸ்டரும் எங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, கடவுள் மாதிரி அவங்க எல்லாம், அவங்களுக்கு யாரோ கொலை பண்ணிட்டாங்க, யாரோ அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். எனக்கு வெளியில எந்த விஷயத்தையுமே இவங்க சொல்லல. இவங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையா அது வேற விஷயம். மேபி தெரிஞ்சா நம்மளோட ஃபேமிலிக்கும் அது பின்னாடி தொடரும். அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, அவங்க பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாம இருக்கலாம். இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபேமிலியே இப்படி இருக்குன்னா அப்ப ஏதோ இந்த குடும்ப வழி வழியா ஏதோ சாபக்கேடு இல்ல வந்து சைக்கோனா எல்லாரும் அப்படியே சொல்றாங்க. ஏதோ ஃபேமிலியே வந்து எப்பவுமே ஒரு சைக்கோட்டிக் பிஹேவியர் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதை வச்சுட்டு இவங்க மறைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆணித்தரமா இது கொலைன்றாங்க. அது வந்து கொலையா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா எல்லா ஆதாரமும் கிடைச்சு போச்சு. இனிமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இன்னும் அவங்க மறைச்சிட்டு என்னத்த பண்ண போறாங்க. அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில கூட வந்து பேசல. சோ அதனால நமக்கு தெரியல. ஃபேஸையும் தி ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ், புராரி டெத்ஸ்னு நெட்ஃபிளிக்ஸ்ல டாக்குமெண்ட்ரி இருக்கு. நீங்க போய் அதை பார்க்கலாம். நிறைய கிராஃபிக்கா அந்த இன்சிடென்ட்ல இருந்த கிரைம் சீன்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப ஒரு அதே மாதிரி ஆக்ரி சச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வச்சிருக்காங்க. இத பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதே ஸ்டோரி தான். அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இவங்க ஃபேமிலி ரொம்ப பாவமா காட்டுறதா ரொம்ப இருந்திருந்தாங்க. நிஜத்தை வந்து யாருமே காட்டல அந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியை தவிர்த்து. இன்னொன்னு, அந்த வாய்ஸ் போச்சு இல்ல, அதுவே நடிப்பு. ஏன்னா அங்க ஒரு டாக்டர் வந்து சொல்றாரு, அந்த வாய்ஸ் வந்து போறதுக்கு ஒண்ணு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கணும், இல்லனா வந்து பிரெயின்ல இருக்கிற ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து லீக் ஆயிருக்கணும், இல்ல இந்த லாரிங்ஸ் பாக்ஸே வந்து டேமேஜ் ஆயிருக்கணும், இல்ல ஏதாவது நடந்திருக்கணும். ஆனா எதுவுமே இல்ல ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல. சோ அவரு நடிச்சிருக்காரு. இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி ஒரு ஆளு எதுக்கு இந்த ஃபேமிலியில இப்படி வாழ்ந்தாருன்றதே தெரியல. மேபி அவருக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்றாங்க. எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற நல்ல கெட்டவங்களே மேலு. இது மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு பிறவி பிறந்தே இருக்க கூடாது அந்த ஃபேமிலியில. மொத்தபடி வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. ஈவன் தனக்கு பிறந்த ஒரு சின்ன குழந்தைய கூட. இவர் என்னன்னு சொல்றது புரியல. சோ இந்த கேஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.